இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் பிருத்திவிராஜ் இவரோட நடிப்பில் வெளிவந்த த கோட் லைஃப் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கதை வந்துன்னா ஒரு இந்தியன் வந்து ஃபாரினுக்கு போகிறாரு, அதாவது துபாய்க்கு போகிறாரு. துபாய் போன இடத்துல வந்து இவருக்கு இந்தியாவிலேருந்து சொன்ன ஒரு வேலை, ஆனால் அங்கே போய் கொடுத்த ஒரு வேலை. இந்த வேலையை வந்து பார்த்த உடனே பிருத்திவிராஜ் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. என்னடா அது, நம்ம நாட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு வேறு என்னமோ ஒர்க்கு சொல்லிவிட்டு இங்கே வந்து ஆடு மாடு மேய்க்க விட்டாங்க, சாணி எல்லாம் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன இடத்துல ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு பிருத்திவிராஜ். இதை பார்த்தோன்னா இருக்கிற ஆடு மாடெல்லாம் தெரித்து ஓடுது. தெரித்து ஓடுனோடனே என்ன ஆகுதுன்னா, இவரும் வந்து அந்த ஆடு மாடு பின்னாடியே தெரித்து ஓடிக்கிட்டு இருக்காரு. எதுக்குன்னா, பிருத்திவிராஜ் வந்து கேட்குறாரு, என்ன இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு வேலைக்கு சொன்னேன், ஆனால் என்ன நீங்கள் இந்த வேலைக்கு போட்டு விட்டீங்களே, இது எப்படி நியாயமா, தர்மமா, அடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் வந்து இது நியாயம் இல்லை தான், தர்மம் இல்லை தான், அடுக்க முடியுதான், பேசாமல் போய் வேலையை பார்க்குற, இல்லை அடி வாங்கி சாகுறியா அப்படின்னு சொல்லிவிட்டு பிருத்திவிராஜை இங்கே வந்து அடிமைத்தனமாக நடிக்க விட்டுறாரு. மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இதே வந்து பிருத்திவிராஜில் ஒரு ஒரு வார்த்தை வந்து வில்ல வந்து பேசிவிட்டானா டப்புன்னு அடித்து ஒரு 10 காருக்கிட்ட உடையிற மாதிரி பறக்க விட்ருவாப்புல. ஆனால் இந்த படத்தில் வந்து எப்படின்னா, ஃபாரின் போயிட்டான்ல, வேறு வழி கிடையாது, அங்கே ஏதாவது பேசுனாங்கன்னா அவங்க அடித்து பல்லுகள்லாம் தட்டி விடுவாங்கன்ற மாதிரி இவர் கம்முன்னு அது ஒரு வேலையை பார்த்துட்டு உட்காந்துட்டார் ஒரு மூலையில். ஸோ இதனால் வந்து காண்டார பிருத்திவிராஜ் என்ன பண்ணுறாருன்னா, வேறு வழி இல்லாமல் ஆடு மாடு ஒட்டகம் இதை மேய்ச்சிக்கிட்டு அந்த நாட்டில் வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகி போயிருதுன்னா, பிருத்திவிராஜ் வந்து என்னை வந்து காப்பாற்றுங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவலை வந்து இந்தியாவுக்கு தெரிவிச்சுக்கிறாரு. அதன் மூலிமா வந்து பிருத்திவிராஜை வந்து காப்பாற்றி இந்தியன் அரசாங்கம் வந்து கூட்டு போகுது. இதுதான் இந்த படத்தில் வந்து பெரிய கதையாக அமைஞ்சிருக்கு. இதோட பெரிய முக்கிய கொடுமை என்னென்னா, படத்தில் வந்து தன்னோட எண்ட் ஆஃப் த லைஃப், அதாவது வந்து தன்னோட கடந்த காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நினப்பில் தான் வந்து படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது வந்து ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டுன்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் தான் நினச்சி பார்த்து தான் அந்த லைஃப் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. பேசாமல் வந்து ஏதோ வந்து நம்ம நாட்டில் வந்து கூழோ கஞ்சியோ கூட குடிச்சிக்கிட்டு கூட இவர் வந்து ஏதோ ஒரு வேலையை பார்த்து இருந்துக்கலாம். பணத்துக்கு ஆசைப்பட்டு ஃபாரினுக்கு போனால் அங்கே போயிட்டு பணமாகன்ற கதையை வந்து அடித்து நொறுக்கி விட்டு ஏதோ ஒரு வேலையை கொடுத்து விட்டாங்க. எதுக்குன்னா, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கதைகளை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இங்கேருந்து பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் அங்கே போய் அடி வாங்கன்ற மாதிரியாக ரெக்கையெல்லாம் பிச்சு விட்ருவாங்க. அந்த மாதிரி தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ வந்து இந்த படம் வந்து ஒரு கதை வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னா, இதை வந்து படமாக எடுத்ததில்லை. ஏன்னா அது ஒரு உண்மை கதையை வந்து மையமாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஒருத்தர் வந்து துபாய்க்கு போய் அங்கே வந்து உனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இந்த மாதிரி வந்து வேறு வேலை அப்படி தான் சொல்லி கூப்பிட்டு போய் அங்கே போனதுக்கப்புறம் உனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கிடையாது, ஒரு காவல் ஒர்க்கும் கிடையாது, உனக்கு இங்கே வந்து ஆடு மாடு மேய்க்கிறது தான் இங்கே வந்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு வேலையை மாற்றி கொடுத்துறாங்க. எதுக்குன்னா, பொதுவாக வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தியாவிலேருந்து அனுப்புகிற ஏஜென்சி ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகி போயிடுது, அங்கே போனதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் வந்து தன்னோட சொந்த வீட்டுக்கே தெரியாமல் பல பேர் வந்து உண்மைகளை மறைச்சி தான் பல வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லை, கடன் சூழ்நிலையாகவும் அவங்க போய் பாவம் அந்த ஊரில் போய் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவிய ஒரு கதையாக தான் படமாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை நம்ம தேட்டரில் பார்த்து கொஞ்சம் வரவேற்பு கொடுப்போம். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க.